என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். ஏரோது இயேசுவை பார்க்க விரும்பினான். சகேயு அவரை பார்க்க வகை தேடினான். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏரோது ராஜா அவரை பார்க்க விரும்பினான். ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருக்குது, அவரை பார்க்கலாம் என்கிற ஒரு விருப்பம். ஆனா சகேயு அவரை பார்க்க விரும்புவது மட்டுமல்ல, எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். அல்லேலூயா. ரட்சிப்பு யாருக்கு வந்தது? ஏரோதுக்கா சகேயுக்கா? ரட்சிப்பு யார் வீட்டுக்கு வந்தது? சகேயுக்கா ஏரோது வீட்டுக்கா? இயேசு யார் வீட்டுல போய் தங்கினாரு? சகேயு குடும்பத்திலயா ஏரோது குடும்பத்திலயா? ஏன் ஏரோது குடும்பத்துல தங்கல? ஏன் சகேயு குடும்பத்துல தங்கினாரு? ஏன் ஏரோது குடும்பத்துக்கு ரட்சிப்பு போகல? ஏன் சகேயு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது? என்ன காரணம்? ஏரோது அவரை பார்க்க விரும்பினான், அவ்வளவுதான், வகை தேடவில்லை. ஆனா சகேயோ அவரை பார்க்க விரும்பினதோடு மட்டுமல்ல, அவரை பார்க்க என்ன செஞ்சான்? வகை தேடினான். அல்லேலூயா. அப்ப யார் வகை தேடினானோ அவன் வீட்டுக்கு தான் இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னார். யார் வகை தேடினானோ அவன் தான் இயேசுவை கண்டடைந்தான். யார் வகை தேடினானோ அவன் வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க, ஆனா என்ன செய்யல? வகை தேடல. அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். விரும்புகிறவர்கள் அநேகம் பேர், ஆனால் வகை தேடுகிறவர்கள் தான் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். என்னது? நீங்க விரும்புறீங்களா? வகை தேடுறீங்களா? அல்லேலூயா. சபைகளுக்கு எத்தனையோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்து சபையில ஐக்கியமாகறாங்க. கிறிஸ்துவை நம்பி எத்தனையோ பேர் வராங்க, இயேசுவை நம்பி எத்தனையோ பேர் வராங்க. அதில் எத்தனையோ பேர் விரும்புகிறாங்க, எத்தனையோ பேர் வகை தேடுகிறாங்க. இந்த ரெண்டு கூட்டம் சபைகளிலே உண்டு. ஒரு கூட்டம் எல்லாத்தையும் விரும்பும், எல்லாவற்றையும் என்ன செய்யும்? விரும்பும். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? வகை தேட மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவர்கள் விரும்புவது மட்டுமல்ல, அதற்கும் மேலாக எப்படியாவது அதை அடைய வேண்டும், எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வகை தேடுவார்கள். இங்க இயேசு யாருக்கு அனுகூலம் செய்தார்? வகை தேடுகிறவர்களுக்கு தான் உதவி செய்தார். வகை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளித்தார். வகை தேடுகிறவர்கள் தான் கண்டடைந்தார்கள்.